வெல்கம் டு அஜீஸ் கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்மீஸ் ரெசிபி, ஸ்ட்ரீட் ஃபுட்டான பர்மா ஃபுட்டு. இதை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிலருக்கு தெரியாது. இது எப்படி செய்கிறது, அத்தோ ரெசிபி. ஒரு சூப்பரான டெலிஷியஸான ரெசிபி இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நூடுல்ஸ் எடுத்துக்கிறேன் நான். இப்போ நூடுல்ஸ்க்கு வந்து நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கடையில் மாதிரியே வேணும்னா லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ்டு ஆனியன்னு நல்லா ரொம்ப மெல்லீஸாக கட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போ ஆனியன்ஸும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கார்லிக் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதையும் நல்லா ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க, ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இதில் இருக்கிற ஆயிலையும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸோட இப்போ என்னென்ன சேர்த்துடலாம். நான் வந்து பொட்டுக்கடலை மாவு, இது எல்லாமே டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் தான் சேர்த்தணும், அதனால் மெஷர்ஸ் கிடையாது. பொட்டுக்கடலை மாவு, அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க ஆனியன்ஸு. இது வந்து உப்பு தண்ணி, உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன், அது வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த கார்லிக் பொரிச்ச எண்ணெயும் சேர்த்துடலாம். இது வந்து புளி தண்ணி நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன், அது உங்களோட புளிப்புக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஸ்பைசிக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இன்னமும் உங்களுக்கு இதாக வேணும்னா நீங்கள் லைட்டாக லெமன் சேர்த்துக்கலாம், நான் சேர்த்தலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா கை வச்சு கலந்து விட்டுருங்க. இப்போ நான் முட்டை வேக வச்சுருக்கேன், பாயில்டு எக்கு. இதில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க ஆனியன்ஸு, சில்லி ஃப்ளேக்ஸு லைட்டாக காரத்துக்கு, இன்னும் கொஞ்சம் ஆனியன் வச்சுட்டு அப்புறம் அந்த பூண்டு பொரிச்ச எண்ணெயும் வச்சு சேர்த்துருங்க. பாருங்கள், ஒரு சூப்பரான அத்தோ ரெசிபி சிம்பிளான டைமிங்கில் நல்லா டெலிஷியஸாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.